அது சரி. எத்தனை பேர் பைபிள் எடுத்து பைபிள் தூக்குங்க, பைபிள் தூக்குங்க. அதான் பைபிள் தூக்குங்க, மேலே தூக்குங்க. அது ஓகே, பைபிள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடினா எப்படி ஒரு விசுவாசி, புது விசுவாசி, இப்போ நம்ம சபையில் நம்ம 22ஆம் தேதி நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி விட்னஸ் பண்ணணும், அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அதில் அதிக சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது இந்த வருஷம் நம்ம தீர்மானித்தோம் என்னன்னா 8/15 நம்ம சபையில் இருக்கணும். ஏன்னா எல்லா காலையில் நீங்கள் வர்றீங்க, பிரச்சனை இல்லை. அசர் சாய் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. அவர் 8:30 மணிக்கு இங்கே இருப்பார். சிங்கப்பூர்லேருந்து 8:30 மணிக்கு இங்கே இருப்பார். ஏன்னா தேவன் மேலே அன்பு, அதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஸோ முதலாவது 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைசியும் இந்த அந்த 8:15 வரத்துக்கு 3 காரியத்தை உங்கள் தடை செய்யும். ஓகே 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 3 காரியம். அப்போ ஜபி போவாங்க. அல்லேலூயா. அன்புல தகப்பனே, உங்களோட அன்புக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். அதான் எல்லா பிசாசே இயேசு நாமத்தில் உங்களை கிரியைகளை கழிச்சு அப்படியே கொடுக்குறோம். இந்த கால வேளையில் அப்பா 2025 12ஆம் தேதி இயேசு மட்டும் இந்த சபையில் உயர்த்தப்படட்டும். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். இதுதான் உங்களுக்கு ஆகாரம். இது ஆகாரம்னா ஞானப்பால். இதில் தான் நான் சாப்பிட்டு நீங்கள் வளரணும். இப்போ இந்த குழந்தை இருக்காங்க. அது குழந்தை பாருங்க, எபிகள் கட்டாயம் அவங்களுக்கு நான் கொண்டு வந்திருப்பாங்க. சாணாக்கு பால் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் வளரும் படிக்கு ஞான பால் மேலே வாஞ்சியாக இருங்க. அப்போது அவர் கடவுளுக்கு உண்மையாக நன்றி செலுத்துகிறேன். இந்த தமிழ் பாசை பேசுகிறது படிக்கிறது நான் நான் தமிழ் ஸ்கூல் போகல. ஒரு பாஸ்டர் என்று சொல்லி நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகும்போது அது தமிழ் பைபிள் ஸ்கூல். அப்புறம் நான் உட்காந்து யோசித்து, அப்பா தமிழ் பைபிள் ஸ்கூலில் போய் நம்ம இங்கிலீஷ் தான் தெரியும், எப்படி தமிழ் படிக்கணும். ஆனால் கடவுள் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் பிலிப்பியர் 4:12 நினைக்கிறேன், 4:12 நினைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிறார் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ தமிழில் பேசுகிறேன், எழுதுறேன். ஆனால் கடவுள் செய்ய முடியும். அதனால் நீங்கள் முயற்சி. இது நீங்கள் என்ன தெரியுங்களா, ஆகாரம் இப்போ கொஞ்ச நாள் போனால் பஞ்சம் வரும். இதுக்கு நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, பைபிள் போய் வாங்க முடியாது. அப்போது தாவீது ராஜா சொல்கிறாரு, வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிற வசனம் உங்களை விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என்ன வசனத்தை இருக்கிறது. அப்போது எவ்வளோ நீ வசனங்கள் உள்ள அவ்வளோ நல்லது. பி வாய்ஸ், சரிங்களா? ஓகே. அப்போது ரெண்டு காரியம் ஓகே பாருங்க. நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம்னா, ரொம்ப வசனம் படிக்க போகிறாரு. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, மல்கியா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். குமாரன் தன் பிதாவையோ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் இங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் இங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறார் ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். கடவுள் இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்போ
8:15 பாருங்க, ஆண்டவர் இயேசு 5:30 மணி எழுந்திரிச்சு அவர் ஜெபிச்சாரு. அவர் ஒரு தேவகுமாரன். ஆனா ஒரு லீடர்ஸ் மேன், கடவுளை அவர் கனப்படுத்தினார். அப்போ நீங்க நான் எவ்வளோ கடவுள் கனப்படுத்தணும். நீங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ கடவுளை கனப்படுத்துங்களோ அவ்வளோ உங்களை உயர்த்துவார். எனக்கு கன தெரியுங்களா? எவ்வளோ நீங்க உயர்த்தீங்களோ அவ்வளோ உங்களை உயர்த்துவார். அப்போ முத காரியம் உங்கள் வாழ்க்கையில வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முதல் அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனா நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க எழுதிக்கொள்ளுங்க. முதல் அன்பு ஆதியில கடவுள் நம்ம எப்படி நேசித்தோம். அப்புறம் ரொம்ப 24 hours சர்ச்சில் இருப்போம், பைபிள் படிச்சுட்டு இருப்போம். ரொம்ப எங்கே போறீங்க? சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் அது எது குறிக்குதுன்னா உங்களுடைய அன்பு தேவன் மேலே அன்பு, ஃபர்ஸ்ட் லவ். அப்போ நாளைக்கு நாளி இந்த அன்பு குறைஞ்சி போவோம். அந்த 4வது வசனத்தை படியா, Revelation chapter 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஓகே பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்னாரே ஒரு குறை. என்ன குறை? அன்பு. அவரு 100க்கு 100 அன்பு அவர் எதிர்பார்க்கிறாரு, தெரியுங்களா? அதனாலதான் பேதுரு பார்த்த உடனே அவர் என்ன கேட்டாரு? Do you really love me? Feed my lamb. தெரியுங்களா? Feed my sheep. அப்போ எல்லாம் நம்ம அன்புல செய்யணும். அப்போ இன்னைக்கு நான் அன்புல நம்புறேன், நீங்க அன்புல வந்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ முதல் தடை. அப்போ நீங்க தான் செக் பண்ணணும், நான் முதல் அன்புல இருக்கிறோமா, நான் அன்பு ஏந்துட்டோமான்னு நீ செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் முதல் அன்பு ஏந்துட்டேன். அப்போ மறுபடி உங்களுக்கு ஒப்பு கொடுத்து முதல் அன்புக்கு எனக்கு நிரப்புமான்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். 2வது வந்து ரோமர் 8:17. இது நல்ல தடை உங்களுக்கு செய்யும். 8:17 நான் இல்லை, உங்களுடைய பாவ ஜீவியம் உங்க கூட, பாவ ஜீவியம் உங்க கூட இருக்கு. அப்போ உள்ளான மனுஷன் இருக்கிறார், 2 பேர் இருக்கிறாங்க. உள்ளான மனுஷனுக்கு பாவ ஜீவன். அப்போ பாவ ஜீவியம் என்ன செய்கிறாருன்னா உங்களை விட மாட்டாரு. எப்படி ஏன் விட மாட்டாரு? அவரு ஆட்சி செய்வார் உங்க வாழ்க்கையில. நீ அவருக்கு அடிமை. பாவ ஜீவியம் நீங்க கேட்கலாட்டி நீ அவருக்கு அடிமையா இருக்கு. என்ன சொல்றாங்களா, நீ சர்ச் போகாதேன்னா, ஐயோ என்னமோ சொல்லி சர்ச் போகாதேன்னு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போய் ஆகணும் சொல்லி. ஏன்னா பாவ ஜீவியம் பாவ ஜீவியம் என்னைக்கு இருக்குன்னா உங்க வாழ்க்கையில என்ன குறைஞ்சி போயிடுச்சு? ஜம்ப குறைஞ்சி போயிடுச்சு. டொமினேட்டிங். ஒரு காலத்துல ஆவியானவர் பாவம் மேலே டொமினேட் பண்ண டொமினேட் ஆகுதுன்னா அதில் எவ்வளோ நம்ம ஜபிச்சோம், காலையில் ஜபிச்சோம், சாயங்காலம் ஜபிச்சோம், ராத்திரி ஜபிச்சோம். ஜம்பு தான் இருக்குன்னா ஜபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வசதி ஆனோடனே அந்த இது அப்போ அவர் இந்த பாவஜியும் அவர் செய்வார். அன்னைக்கு ஏன் போகிற தலைவலிக்கு உனக்கு இருந்துக்க, தூங்கிக்க, நல்லா நேரம் தூங்கு. அப்போ அவர் தடை செய்வார், தெரியுங்களா? அப்போ 8:17 படியா ரோமர் 8:17. Romans, yeah. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாத்தீங்களா? உங்களுக்கு தடை செய்யுது. லேட்டா பாரதிக்கு வந்து உங்க பாவ ஜீவியம் காரியம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா சார், நீ 8:30 மணிக்கு போ அவருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, நான் 8 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு you have to discipline your life. Okay,
ஓகே, டிசிப்ளின் லைஃப் அண்ட் கம். ஓகே, மூணாவது வந்து நீதிமொழி புஸ்தகம் 3வது அதிகாரம் 7, 8, 9. நீதிமொழி புஸ்தகம் 7, 8, 9. 8, 9 படித்தா போதும் இல்லையா? நல்ல பணம் உங்களுக்கு தடை செய்யும். பணம் கடவுளை மறக்க வைப்போம் உங்களுக்கு பணம். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு ஞாபகப்படுத்தி ஒரு பையன் ரங்கம் சபை விசுவாசிலேருந்து இது ஒரு 40 years கதை அவங்களுக்கு சொல்கிறேன். அவர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ கம்பெனிக்காரர் சொன்னாங்க சீக்கிரமாக வேலை முடிக்கணும், நான் உங்களுக்கு 3 times அவருக்கு பலி 30 வேலை சம்பளம், ஆனால் ஐ கிவ் யூ $90, நீ வேலை செஞ்சுட்டு முடிச்சிடு. என்ன சொன்னார் தெரியுங்க அந்த பையன்? வெரி குட், இப்போ நல்லா இதாக இருக்கார். அவர் சொன்னார், நீ எத்தனை 1000 வேலை கொடுத்தா கூட நான் உங்கள் பணம் எடுத்து இன்னைக்கு கூட கடவுளை துதிக்கிற நாளே நான் கடவுள் போய் நான் ஆராதிக்க போகிறேன். அப்போ 3 காரியத்தை உங்களுக்கு தடை செய்யும். இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லி போனால் how to follow up new converts. ஓகே, how to new எப்படி புது விசுவாசிகளை நம்ம அவங்கள ஃபாலோ அப் பண்ண சொல்லிட்டு மொதல் வசனத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 1 John chapter 3. யாராவது மனப்பாடமாக சொல்ல முடியுமா? கை தூக்குங்க. சொல்லு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஓகே, ஓகே சொல்லு. அவர் நம்முடைய சுமக்க வெளிப்பட்டாரே, அறிந்திருக்கிறோம், அவரிடத்துல பாவம் இல்லை. இதுதான் அந்த வசனத்துல, இதுதான் நம்ம கவனிக்கணும். இவரு யாரு? இவரு யாரு? பாவம் பாருங்க, பாருங்க, அதை கொஞ்சம் தியானிப்போம். நம்முடைய அவர் சொல்லலை என்னுடைய பாவத்தை சுமக்க இயேசு உலகத்துக்கு வந்தான்னு சொல்லலை. நம்முடைய பாவம் அப்படின்னா இந்த உலகத்தை பாவம் சுமக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆனா அவர்கிட்ட பாவம் இல்லை. அப்போ அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 5:21. அப்புறம் அவரிடத்துல he made him sin, he had no sin. அவர் பாவத்தை நம்ம பாவத்தை அவர் சுமத்தாரு. ஆனா அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்போ பாவம் இல்லைன்னா இவர் யாரு? இவர் தாங்க ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். ஓகே, he is the man who has no sin. The purpose of him coming is to take away sin. அவர் நோக்கம் எதுக்கு? எந்த நோக்கத்தில் அவர் வந்தன்னா உங்க பாவத்தை உங்ககிட்ட இருந்து சுமக்க அவர் உலகத்துக்கு வந்தார். அவரிடத்துல பாவம் இல்லை. அப்போ பாவம் நம்மளை என்ன செய்து? அப்போ பாவம் என்ன? பாவம்னா என்ன? ஓகே, முதலாவது பாவம்னா என்ன? பொய் சொல்கிற பாவம், திருடுற பாவம், இதெல்லாம் பாவம். அப்போ ஆண்டவர் நோக்கம், இந்த உலகத்தை வர நோக்கம் வந்து பாவத்தை சுமக்க இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்தார். அப்போ உங்க பாவம் என் பாவம் என்ன செஞ்சிருக்காரு? அவரே சுமந்திருக்காரு. அப்போ பாவம் இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? பாவம் தான் நீங்க பொய் சொல்லுங்க, திருடுங்க, அதான் பாவம். 2வது பாவம் உங்களுக்கு வாட் டஸ் பாவம் உங்களுக்கு செய்கிறது? 2வது இட் செப்பரேட்ஸ் யூ. உங்களை கடவுளை அவர் உங்களை பிரிக்கிறார். நோட் எழுதுறீங்களா? இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு இங்கே வந்து சொல்லுவீங்க, தயவு செய்து
இந்த நீங்கள் நோட் பண்ணி என் வந்து இந்த அதெல்லாம் சொல்லுவீங்க. ஒரு விஸ்வாசி பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு யூ ஹேவ் கம். திஸ் டைம் எவ்ரிபடி ஹேவ் டு ஷேர். ஓகே, அதனால தான் உங்களுக்கு பென்சில் பேப்பர் பைபிள் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் ஓகே. அப்போ எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ஓகே ஓகே. அப்போ சின் என்ன செய்யுது? உங்களுக்கு உங்களே கடவுளை பிரிக்குது. ஓகே ஓகே. ஐசியா 51 verse 1 and 2. ஐசியா நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும். ஐசியா 59 1 and 2. 59. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. 2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்கள் செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சரிங்களா? பாவம் என்ன செய்யுதுன்னு சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அவர் பிரிக்கிறாரு, தடை செய்கிறாரு பாவம். பாருங்க, கடவுள் அவ்வளோ அன்புள்ள கடவுள். சரிங்களா? வர நோக்கம் என்ன? இந்த நீங்கள் போய் நீங்கள் ஒரு நீதி மேனாக உலகத்தில் ரைச்சஸ் மேனாக வாழணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? உங்கள் பாவங்கள் அவர் சுமத்துனார். அப்போ நீங்கள் எப்படி வாழணுமா? நீதிமானாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போது அப்புறம் அடுத்தது பாருங்க, சின் பாவம் வந்து நோய் கொண்டு வருகிறது. எதனால ஜனங்கள் எனக்கு தெரிஞ்ச வரை நம்ம எஸ்டேட்ல இருந்தோம். 2 மருந்து தான் அந்த ட்ரெஸ்ஸர் கொடுப்பாரு. அவங்களுக்கு குயினின் கொடுப்பாரு, அப்புறம் காஃப் மிக்சர் கொடுப்பாரு. 2 மருந்து தான், வேற மருந்து அந்த இதில் இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து கடைக்கு டாக்டர் என்னென்னோ மருந்து ஆனால் எதனால இதெல்லாம்னா எந்த பாவத்தின் நிமித்தம் நோய் வந்து பாவத்தின் நிமித்தம் விதவிதமான நோய். பாருங்க, 6 வயசு பிள்ளைக்கு டயபெட்டிக் வருது, கேன்சர் வருது, என்னென்ன நோய். இட்ஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் சின். அப்போ ஓகே. அப்போ மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம். என்ன நோய் பாருங்க, அந்த இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாரு நோய் பார்த்துட்டு. மார்க் சாப்டர் 2 verse 5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஓகே. அப்போ பாவம் இயேசு இருக்காங்க, அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வந்தார். ஓகே, பாவம் வந்து உங்களுக்கு நோய் வருது. அப்போ இயேசு என்ன செஞ்சாருன்னா உங்களுக்காக என்ன பாவத்துக்காக மறித்தாரு, நோய்களுக்காக மறித்தாரு. அப்போ பாருங்க, இது வந்து ஓகே. ஐசியா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? துன்மார்க்கன் பாருங்க, பாய்ஸ் எல்லாம் வந்து டவுன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால தெரியுங்களா? அவங்களுக்கு நிம்மதி இல்லை. இப்போ பாய்ஸ் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? பாய்ஸ் வந்து சிகரெட் குடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் போறாங்க. எதனால? அவங்களுக்கு என்ன இல்லை சமாதானம், பீஸ் இல்லை. அப்போ நீங்க பார்க்க போறீங்க, இயேசு இந்த உலகம் வர நோக்கம் வந்து ஒரு மதத்தை உண்டாக்குறதுக்கு வரல. நம்ம வந்து எடுத்து புரிய வைக்கணும் ஜனங்களை. இது மதம் இல்லைங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து மதம் இல்லைங்க. பார்த்தீங்களா? மதம் இருந்தா என்ன, மாடு சாப்பிட மாட்டேன், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட, எல்லா கண்டிஷன் இருக்கும். அப்போ இது வந்து
பாவத்தை சுமக்க இது அப்போ பாருங்க, இது மதம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க எடுத்து சொல்லணும். பாருங்க, அவர் மரண நோக்கம் படிச்சீங்க, என்ன படிச்சீங்க? பாவத்தை சுமக்க இயேசு வந்தாரு. அப்போ பாவம் தான் மெயின் கன்சர்ன், மெயின் ப்ராப்ளம். ஓகே, அப்போ சரி, அப்போ பீஸ், அப்போ சமாதானம். ஓகே, அப்போ படிச்சிட்டியா? இந்த 42 படிச்சிட்டியா? படிச்சிட்டியா? ஓகே, ஒன் மோர் டைம் ப்ளீஸ். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, there is no peace unto the sinner. பாவிகளுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அதனால தான் சிகரெட் குடிக்கிறாங்க. எல்லாம் எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிறீங்க? இயேசு வந்துட்டா சிகரெட் குடிக்காதீங்க, வெத்தலை பாக்கு போடாதீங்க. அவர் உங்கள் இருதயத்தில் தங்க இருக்கிறாரு. glorify God in your body. சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ தயவு செய்து அந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. இந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. ஏன்னா நீ என்ன செஞ்சால் கடவுள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டார். ஓகே, அதனால் கேர்ஃபுல்லாக. அப்புறம் கடைசியில் the sinner and wicked will be cast into hell. இந்த பாவிகள் நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க சொல்லி சாம்ஸ் 9வது அதிகாரம் 7வது வசனம். சாம்ஸ் 9:17. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். ஓகே, தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஐயோ, 9:17 சங்கீதம் 17. ஓகே, நம்முடைய சரியா படிக்க பாடி 17. துன்மார்க்கரோ தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளோ நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஓகே, அப்போ துன்மார்க்கு நம்ம அவங்கள போய் என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட வேலை என்னங்க? அவங்கள போய் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும். இல்லாட்டி எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. அதனால தான் 5 காரியத்தை தயவு செய்து ஐம் பெக்கிங் யூலா, சும்மா வந்துட்டு உட்காந்து போகாதீங்க. ரைட் டவுன் வேர்ட் பை வேர்ட். ஏன்னா நீங்கள் நானே உங்கள் தாய் வயிற்றிலிருந்து கடவுள் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கா தெரியுமா? தாய் வயிற்றிலிருந்து உங்களை என்னைய கடவுள் தெரிந்து எதுக்காக? அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக. அவர் முழு நம்பிக்கை உங்க மேலே வைத்திருக்கிறாரு இந்த ஊழியத்தை செய்யறதுக்காக. அதனால அப்புறம் ஜெரமியா சொல்றாரு, நீ தாய் வயிற்றில் உருவாக்கத்தின் அறிந்திருக்கிறாரு. எதுக்காக? இந்த சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்காக. உங்களுக்கு தெரியும் பாவி நரகத்தை தள்ளப்படுவார். பாவிக்கு தெரியுமா நரகத்துக்கு போறாரு? தெரியாது. அதில் இன்னைக்கு 5 காரியத்தை தயவு செய்து ஓகே. Dear brothers and sisters, do you know what God has done for you, and not for you and me, also for the whole world? இயேசு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு வரல, அவரு உலகத்துக்கே வந்தார். எதுக்கு? உலகத்தை பாவத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கிறதுக்காக வந்தார். உங்களுடைய அதிர்ஷ்டம், எந்த புண்ணியவான் தெரியல, உங்களுக்கு ஜபிச்சனாலே நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் கூடினோம். யார் எப்படி ஜபிச்சான்னு தெரியல, அதனால நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ நான் கடமைப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? இந்த எல்லாம் எடுத்துட்டு போய் சொல்றதுக்கு ஜனங்களுக்கு. அப்போ இது ஓகே. முதல் காரியத்தை ஓகே 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 ரோமன் 5:8 படியா? ரோமன் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, இதுல தான் சிலுவையில நான் தேவன் அவருடைய அன்பு சிலுவை பார்க்கும்போது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய அன்பு அவர் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு.
ஐ டைட் ஃபார் யூ சொல்லிச்சு, உனக்காக நான் உயிர் கொடுத்த நீ சிலுவை, இந்த சிலுவை பார்க்கும்போது எது கொடுக்குதுன்னா அவருடைய அன்பு கொடுக்குது. He loved you. That's what love is very important. நீங்கள் என்ன செஞ்சால் கூட you must do it love. அன்போடு செய்யும்போது கடவுள் வந்து உங்கள் மேலே என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. நிறைய காரியங்களை நீங்கள் செய்யலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனால் if you do it love, that pleases the heart of God. இயேசு சொன்னார், நான் எப்பொழுது அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்தேன். அவரோட கடவுள் ஒரு மனுஷனாக பூமியில் வாழும் போது அவர் சொன்னார், அவருக்கு இன்னும் பிரியமா அது நான் செய்தேன். அப்போது நீங்கள் நான் என்ன நம்ம என்ன செய்யணும், அவருக்கு இன்னும் பிரியம். அவரோட ஹார்ட் பீட் வந்து ஆத்மா. அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு, யார் எனக்காக போவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. யூ டிட் கம் பை சான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்காக கடவுள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கார். Do you know that? Okay. Number 1. First Peter, you must open your Bible. அப்புறம் பைபிள் திறக்காம இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்புறம் 2 வாரம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி உட்காந்துட்டு பைபிள் திறக்காம இருக்கிறீங்க. First Peter chapter 2 verse 24. இதில் நம்ம உட்காந்து படிப்போம், அப்படிதான் உங்களுக்கு தெரியும் என்ன கடவுள் செய்திருக்கிறான்னு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்பதான் பாவம் அறியாத எதுக்காக ஈஸ்வரன் பாவம் உலகத்துக்கு வந்தாரு, உங்க உலகத்தை பாவம் என்ன செஞ்சாரு, சிலுவை மேலே சுமந்தார். உங்களை நேசித்து எங்களை நேசித்து அவர் என்ன செஞ்சாரு, சிலுவை மேலே 7 பில்லியன் பீப்புளோட பாவம் சிலுவை மேலே சுமந்தார். நம்பர் 1. பாவத்தை அவர் சுமந்துட்டாரு. 2வது மத்தேயு 8:17. அவர் தம்மே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் சிலுவையில் மேலே அதனால்தான் அவர் இதில் சொல்லி நீங்கள் சொல்லும் போது சொல்லுங்க, இதுக்கு இயேசு ஏன் மதத்தை உண்டாக வரல, நோய்களுக்கு சுகத்துக்காக வந்தார். இப்போ பாருங்கள், நம்ம 22ஆம் தேதி பெட்டக் ஹோட்டல் நம்ம வச்சுருவோம், அந்த சாட்சி கொடுத்தாங்க. எவ்வளோ கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னனால தான் அவங்க இயேசுக்குள்ளே வந்தாங்க. அப்போது கேன்சர் நோய் 3rd grade கேன்சர், ஆனால் அவங்க சொன்னாங்க சுகமாக இருக்கிறாங்க, முடியெல்லாம் வளர்ந்து நல்லா இருக்கிறாங்க. அப்போது பாஸ்டர் டேனியல் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. நச்சருக்கு இங்கே இந்த பண்ணாங்க. அவர் தலைப்பை கட்டிட்டு வெக்கப்படன்னு வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபெய்த் பாருங்கள், வெக்கப்படல வந்தாங்க. பாஸ்டர் டேனியல் வந்தாங்க. நிறைய பேர் சபையில் நம்ம ஜெபிச்சோம். ஏன்னா அவளுக்கு பரிபூர்ணம் சுகம் கடவுள் கொடுத்தாரு. இப்போ நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் 2வது வந்து விக்டர், நம்ம ஆன்லைனில் ப்ரே பண்ணிட்டு வர்றோம். நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்னார், ஜனங்களுக்கு வெக்கல் விஸ்வாஸ் சொல்லுங்க, நம்ம நன்றி செலுத்துங்க, அவங்க ஜபனால் தான் நான் நல்லா இருக்கிறேன். அவருக்கு வந்து 4th grade கேன்சர் ரொம்ப பேடாக இருந்தார். ஆனால் எவ்ரி தேர்ஸ்டே நம்ம அவங்களுக்கு ப்ரே பண்ணி இப்போது அவர் வந்து கீமோக்கு போனார். கீமோ போய் அப்போது அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணாங்க. கம்ப்ளீட்லி ஆல் த கேன்சர் செல் எல்லாம் டெலிவரி. இப்போ நம்ம எதிர்பார்ப்போம் மறுபடி அவங்களுக்கு நியூ செல்ஸ் வளரணும். அப்புறம் நியூ செல்ஸ் ஹேர் மஸ்ட் க்ரோ பேக். இது அற்புதம் கடவுள் செய்கிறார் தெரியுங்களா? அற்புதம் கடவுள் செய்கிறார். இப்போ
ஆனால் நம்ம தான் போய் என்ன செய்யணும்? போய் சொல்லணும். நான் சொல்கிறேன். நான் பைபிள் ஸ்கூல் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு 79 பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போது அந்த டைமில் நம்ம படிச்சிருக்கோம். நான் பைபிள் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து அனுப்புவாங்க, ஸ்ட்ரீட்டில் போங்க, ஸ்பெஷல் மீட்டிங்கில் போய் அவங்க உதவி செய்யணும். அப்போது ஜனங்கள் ப்ரே பண்ணிருந்தாங்க. அப்போது முதல் டைமில் நான் சும்மா ட்ரை பண்ணேன். அப்போ வெரி பிகினிங், அப்போ தான் மினிஸ்ட்ரி அப்போ 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு அம்மாவுக்கு வந்து சரியான ஆஸ்மா, அவளுக்கு 6 பிள்ளை. சும்மா ட்ரை பண்ணோம், கடவுள் எப்படியாவது நான் ட்ரை பண்ணேன். அவங்க வந்து 1 வாரம் வேலைக்கு போவாங்க, 1 வாரம் போக மாட்டாங்க. ஆனால் ஜபிச்ச பிறகு இப்போ நான் பார்த்தேன், அவனுக்கு அந்த இல்லை ஆஸ்மா இல்லை, அப்புறம் இந்த ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே இல்லை. அப்புறம் 2வது ஆளுக்கு நம்ம ஜபிச்சோம், மேரியோட சன். சின்ன வயசில் அவருக்கு வந்து ஒரு மாதிரி சிக்னஸ். அப்போ அந்த சபையில் வீணி கூப்பிட்டு அவங்க அந்த பையனுக்காக ஜபிச்சோம். பரிபூர்ண சுகம் கடவுள் கொடுத்தார் அவருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வரல என்று அவர் வருவார். அப்போது நீங்கள் யூஆர் நாட் ஹீலிங் பீப்புள், கடவுள் சொல்கிறார் வியாதி மேலே கை வைங்க, அவங்க ஏசு நாமத்தில் ஜெபிங்க, அவங்க சுத்தமாவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வெக்கப்படாமல் ப்ரே பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு ஜெபிக்கலாமா? ஜபிச்சா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கடவுள் சுகமளிக்கிறார். ஓகே சரி. அடுத்த வசனத்தை இது நோட் பண்ணுங்க. மத்தேயு 4:23-24 அது நோய்கள் பற்றி எழுதிருக்கு. தயவு செய்து நோட் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு போனால் இது அவங்க கேட்பாங்க. 4:23-24 படி. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜாவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். என்ன செஞ்சாரு? சகல வியாதிகளையும் சகல நோய்களும் சொஸ்தமானார். அதே இயேசு இருக்கிறாரு. நமக்குள்ள ஒரு அபிஸ்வாசம் அந்த காலத்தில் நடந்துச்சு, இப்போ நடக்குமா? நான் இந்த வாட்டி நான் சொல்கிறேன், இந்த 2025 வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, ப்ரே பண்ணுங்க. இயேசுவே உங்கள் வசனம் சொல்லுதே நோய்களுக்கு கை வைத்து ஜபிக்க சொல்லி, அப்போ இவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு, நான் இயேசு நாமத்தினால் ஜபிக்கன்னு சொல்லி ஜபிங்க. கட்டாயம் அதே கடவுள் செய்வார். ஓகே, அப்போது அது வீட்டில் போனால் நீங்கள் அவங்க கட்டாயம் அவங்க சுகம் இல்லாமல் இருப்பாங்க. ஓகே, நோய்கள் வியாதிகள் என்ன செஞ்சார்? சிலுவையில் மேலே சுமந்தார். ஓகே, அப்போ 3வது சாபங்கள். ஐயோ அந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் இருக்கு, எனக்கு அந்த சாபம் இருக்கு. ஆனால் கலாத்தியர் 3:13 வசனம் சொல்லுது, Christ has redeemed us from the curse of the law. தமிழை படியா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உங்களுக்காக எனக்காக சாபம். நமக்கு சாபம் இல்லை. அந்த அவர் யாருமே அவர் சமைச்சிட்டு போயிட்டாரு, சாபம் அடிச்சு எவ்வளோ சாபம், ஒரு சாபம் வராதுங்க. நீ ஆண்டு சொன்னால் ஒரு சாபம் உங்களுக்கு வராது. ஓகே, மேக்கிங் நோட் வேல்யூ. ஓகே,
இங்கே யூத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். 4வது இது இலவசமா ஓகே கடவுள் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே, சென்ட் ஜான் சாப்டர் 14:27. சென்ட் ஜான் சாப்டர் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயமும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஓகே, பாருங்க, என்னுடைய சமாதானத்தை. அவர் பேர் என்ன? சமாதான பிரபு. நான் ஒரு சாட்சி நான் கொடுத்திருந்தேன், மறுபடியும் நான் கொடுக்குறேன் அந்த சாட்சி. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி ஸ்டீவனோட வீட்டு கத்தலிக் வீட்டுக்கு நான் போயிருந்தோம். பாருங்க, நீங்க அறியாமல் இருக்கிறீங்க. நீங்க போகும்போது தேவ பிரசன்னம் கூட போகுது, உங்களுக்கு தெரியுமா? God is going with you. You are the temple. You are carrying the temple of God. You know the ark you are carrying. Everywhere going, you are carrying the ark of the presence of God. எல்லா இடத்துக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போன பிறகு அப்போ சாப்பாடு கூப்பிட்டாங்க நம்மளுக்கு. சாப்பிட்ட பிறகு அவர் சீவன் சொன்னார், என்னமோ தெரியலாம், ஓகேமா, வெரி பீஸ்ஃபுல்லாம், வெரி பீஸ்ஃபுல். இன்னும் நான் பெருமை நம்ம யோர் ப்ரெசன்ட் அந்த வீட்டில் சமாதானம் வரும். தெரியுங்களா? நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, அவங்களுக்கு தெரியும் கடவுள் கிட்ட இருக்கிறான்னு சமாதானம். நம்ம யூ கேன் மேக் பீஸ் வித் பீப்புள். சண்டை போடுறாங்களா? அவங்க வீட்டுக்கு போங்க, நீ அங்கே போய் உட்காந்தா அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா யோர் ப்ரெசன்ஸ் தேர் பிரிங்ஸ் பீஸ். இன்னும் அவ்வளோ நல்லது. அப்போ இந்த கடவுள் மதத்தை வரல, அப்போ சமாதானம். ஏன் இந்த உலக ஜனங்கள் இப்போ அவ்வளோ கெட்டு போயிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க கான்செப்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம். இசி நம்ம பைபிளில் படிக்கும் போது வெள்ளைக்காரங்களை எப்படி என்ன செஞ்சாங்கன்னா, சோப்பு சீப்பு கண்ணாடி இதை கொடுத்துட்டு இதில் சேருங்க சேருங்க சேருங்க, சோப்பு சீப்பு கண்ணாடி இது 3 கொடுத்துட்டு, இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு, அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு இதில் சேருங்க சரிங்களா? பாருங்க, சில பேர் பீட்டா, அப்புறம் அந்த எல்லாம் கிறிஸ்டியன் இல்லைங்க. ஏன்னா உண்மை சொல்லிக் கொடுக்கல, உண்மை சொல்லிக் கொடுக்கல. அதான் இதுதான் உண்மை. நீங்கள் கேட்குறது உண்மை. இஸ் த ட்ரூத். They shall know the truth and truth will make them free. அப்போ நம்ம தேவனுக்கு கடனாளியாக இருக்கும். ஓகே, இந்த 25ஆம் தேதி 2025 தான் we are debted to Jesus Christ. ஓகே ஓகே, 3 மணிக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தெரியுமா? கடவுள் வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஓகே, 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஓகே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ, ஓகே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரமானாரே. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னா, அந்த வசனத்தை படிங்க. என்ன சொல்லுது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோ உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரம் ஆனாரு. அவர் தரித்திரம் மூலமா நீங்க ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு அவருடைய சித்தம். பாருங்க, அவ்வளோ கடவுள் வச்சிருக்கார் நம்ம தமிழ் மக்களுக்கு. அப்போ யாரு போய் சொல்லணும்? இந்த வருஷம் நீங்கள் தான் போகணும். ஏன் காடி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? எதுக்காக கொடுத்துருக்காரு? சந்திச்சு பேசுறதுக்காக. அப்போ இன்னைக்கு 5 அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது கடைசி வசனம் லூக்கா புஸ்தகம் 19:5-6.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். 6 அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஓகே, பாருங்க எவ்வளோ இதுலதான் நீங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க சபைக்கு வர்றீங்க, வசனம் படிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒரு கார்டு கொடுக்குறாரு, வாங்க உங்களுக்கு. லூக்கா புஸ்தகம் 19 பார்த்தீங்களா? ஆண்டவர் அவர் இயேசு ஓகே 19:8 படியா. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். 9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இப்போ கடைசியாக நல்லா கேளுங்க. நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு நீங்க போகலாம். ஆனா இயேசு வந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? சேஞ்ச். அவர் வந்து ஆண்களை ஏமாத்தி சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. ஆனா சர்ச்சுக்கு போவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா அவன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இல்லை. ஆனா இயேசு வந்த உடனே யார் அவர்கிட்ட சொன்னாங்க, நீ ஆண்களை காசு ஏமாத்தி வாங்கியிருக்கிற, போய் கொடுத்துரு. யார் சொன்னாரு? ஹோலி ஸ்பிரிட். அதான் ரட்சிப்பு. வந்துட்டு போறது வேஷப்பட்டது அது பிரயோஜனம் இல்லை. இது உங்க வாழ்க்கையில இப்போ 40 வருஷம் நீங்க சபையில வந்து இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை இயேசு போல இருக்கணும், இயேசு போல மாறணும். அதான் சேஞ்ச். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோ நாளி ஜக்கீக்கு ரட்சிப்பு இல்லைங்க. அவர் சர்ச்சுக்கு போயிருப்பாரு, தஸ்மபா கொடுத்துருப்பாரு, பாஸ்டர் நல்லா பேசுவார் அவரை பத்தி. ஆனா அவருக்கு ரட்சிப்பு இல்லை. நம்ம ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நாளைக்கு நாளை நீ இயேசு போல மாறணும். நான் இயேசு போல மாறணும், இயேசு போல பேசணும். இயேசு இப்போ அந்த சிகரெட் வச்சு தவளை சுத்திக்கிட்டு இருந்தாரா? இல்லை. இயேசு இப்போ அதை குடிச்சிட்டு இருந்தாரா? இல்லை. அப்போ உங்க வாழ்க்கை மாறணும். யூ மஸ்ட் ஆஸ்க். ஒரு சின்ன சாட்சி கடைசியில் கொடுத்து நான் முடிக்கிறேன். நான் வந்து நம்ம எங்கிலிக்கன் சபைக்கு நான் போயிட்டு இருந்தோம். ஆனால் நான் ஒரு மதம் நினச்சிட்டு, அதனால ஏஓஜி சபை இதெல்லாம் சொம்பாவில் இருந்துச்சு. அப்போது மை ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் கேன் கால் யூ, ஹோலி ஸ்பிரிட் கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் கால் யூ டு கோ டு சர்ச். அப்போ யாராவது கூப்பிட்டு போங்க, ரசிக்கப்படாமல். அப்போ சும்மா போனேன். அவங்க சொன்னாங்க, எந்த சபை என்ன நூதனமான சபை, எல்லாம் கரப்புறான்னு பேசிட்டு இருக்காங்க, வந்து கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் போனோடனே ஐ சோ மை பாஸ்டர் ஒன்லி 25 years old. அவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் கடைசியில் அவர் வால்டர் கால் கொடுத்தாரு. யாருக்கு பாவம் மன்னிப்பு வேணும் எல்லாம் மின்னுக்கு வாங்கினா, எனக்கு அறியாம ரெண்டு கை தூக்கிட்டு அழுதுட்டு அப்படியே தேம்பி அழுதுட்டு மின்னுக்கு போறேன். மின்னுக்கு போயிட்டு அப்படிதான் பாஸ்டர் எனக்கு ரட்சிப்பு ஜெபம் செஞ்சார், பாவம் மன்னிப்பு சொன்னார். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கேம். சிரம்பாலிருந்து சபை விசுவாசிகள் சில பேர்
நம்ம பேச மாட்டோம், ஒரு சபைக்கு போக பேசவே மாட்டோம். மக்கிய நாளே ஒரு சூறு அவங்களுக்கு எழுதினேன், என்னமோ தெரியல, இயேசு came to my life, he has changed me, therefore please forgive me once. உங்களுக்கு ரொம்ப எகென்ஸ்டாக இருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு எல்லா எனிமீஸ், திஸ் இஸ் வாட் யூ லவ் யுவர் எனிமி. பாருங்க, எதிரி உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காதுங்க. லவ் யுவர் எனிமி, bless them that curse you. எதிரிகளை நேசிங்க, சகிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஓகே, இது உங்கள் வாழ்க்கை நடக்கணும். இது 30-40 வந்து சபையில் இருக்கிறீங்க, இது நடக்கணும். ஓகே, பாருங்க, சக்கையோ அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு சமயம் நீங்கள் சும்மா வந்துட்டு போகலான்னா, ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, பாஸ்டர் பேசினது என்னை உள்ளத்தில் குத்துனதப்பா. பாருங்க, பேதுரு பேசினது குத்தப்பட்டது. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க? அப்போ யூதர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க சொன்னாங்க, மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு. அப்போ ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. மாறலாட்டி நீங்கள் நான் போக முடியாது. சரி, ஓகே, ஒரு பாட்டு பாடி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நாளில் நம்ம வந்து தேவனுடைய சனாதிபதி சில அனுபவங்களே சொல்லிட்டு கூட காட்டுது. ஆனால் உங்களுக்கு கடவுள் பேசியிருக்கிறாரு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மாறாக இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுங்க, எனக்கு அவர் உங்களை மாற்றுவார். அப்போது நீ தேவன் பற்றி ஆண்களுக்கு பேசாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு உங்கள் வேலை செய்கிற இடத்துல பேசுங்க ஆண்டவரை பற்றி. ஏன்னா நீங்கள் ஒரு கர்த்தருடைய சனாதிபதி. எல்லாம் எழுந்துருப்பாங்க. ஹல்லேலூயா, glory, hallelujah, glory, hallelujah. உண்மையாக நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord.